இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் வாஷிங் மிஷின் வாங்க போகிறானா. அந்த வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் எவ்வளோ? 25,000 ரைட். ஹீ பேஸ் 5,000 அட் ஒன்ஸ். 25,000 5,000 கொடுத்துட்டான். மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்? 20,000. இது கிளியர் தானே? அந்த மிச்ச காசை என்ன பண்ணுறான்னா 11 மாதம் கழித்து தரானா. அப்போ கடைக்கார சும்மாவா விடுவான்? அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ரெண்ட். அது இப்போ என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ என்னது? வென் ஹீ இஸ் சார்ஜ்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கடைக்காரன் நல்லவன் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். ரைட். அட் அ ரேட் ஆஃப் 15%, 15%. எப்படி? ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இந்த கடன் வாங்கின மனுஷன் 11 மாதத்துலேயே திரும்ப கொடுத்துறான். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்மக்கிட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஒரு வருஷம் கழித்து இந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த ஆள் எவ்வளோதான் காசு கொடுத்துருப்பான்றது பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ? 25,000 ரைட். ரைட். இதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துட்டாரு? 5,000 கொடுத்துட்டார். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 20,000 இருக்குது. இந்த 20,000 தான் வட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் ஒன்றா ஆட் பண்ணால் மொத்தமாக எவ்வளோ காசு கொடுத்தாருன்னு வந்துடும். எத்தனை மாதத்தில் இவர் திரும்ப கொடுக்க போகிறாரு? 11 மாதத்தில். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 15% பெர் இயராக இருக்குது. அப்போ இதை பெர் மந்த்தாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்? 1 இயருக்கு 12 months. ஸோ 15 டிவைடட் பை 12%. ரைட்டா? ரைட். ஸோ இப்போ எதில் கேல்குலேட் பண்ணுறாரு அவர்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ எஸ்ஐ is equals PNR by 100. ஸோ நான் என்ன பண்ணேன்னா PNR இன்ட்டு 1/100ன்னு வசதிக்காண்டி எழுதிக்கிறேன். ரைட்டா? ரைட். இங்கே பிரின்சிபல் யார்? எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அவங்க தான் பிரின்சிபல். நான் எவ்வளோ கொடுக்கணும்? 20,000 ரூபாய்கள். ஸோ 20,000 ரூபாய். கரெக்ட். ஜீரோலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, அவசரத்தில் கண்டிப்பாக ஒரு ஜீரோ மறக்கும். ரைட்டா? இன்ட்டு என்னென்னா என்ன? நம்பர் ஆஃப் டேம். இங்கே வந்து மாத கணக்கில் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே எவ்வளோ? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை மாதத்தில் தம்பி திரும்ப கொடுக்குறாப்புல? 11 மாதத்தில். ரைட்டு. அடுத்து என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ? 15/12 இன்ட்டு 1/100. அவ்வளோதான் காய்ஸ். கட்டன்னு அடித்து நவுட்டுறோம். 2 0 கேன்சல் பண்ணுறோம். அடுத்து இந்த 15ஐயும் 12ஐயும் 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 3 5 சார் 15, 3 4 சார் 12. அப்புறம் இங்கே 1 4 சார் 4, 5 4 சார் 20. இது 0. ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு கம்மா. 20,000 போட்டது புள்ளின்னு நினச்சிடக்கூடாது, அது தவறான செயல். ஸோ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? 50 இன்ட்டு 11 இன்ட்டு 5. ஸோ 5 5 சார் 25. ஸோ 0. 250 இன்ட்டு 11. 250 இன்ட்டு 11னா எவ்வளோ வரும்? 250 அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா 0 5 7 2. ஸோ அப்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இவர் கொடுக்கணுன்னா 2,750. ஸோ கொடுக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,750. இப்போ கேல்குலேட் பண்ணணுமா? ஃபஸ்ட் இவர் கடைக்கார்ட்ட எவ்வளோ கொடுத்தாரு? 5,000. ரைட்டா? ரைட்டு. மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்? 20,000. கரெக்டா? கரெக்டு. அது போக என்ன கொடுக்கணும்? வட்டி. எது? இந்த 11 மாதத்துக்கு இந்த 20,000 15% ஒரு வருஷத்துக்கு போட்டார் இல்லையா? அதாவது 11 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ண காசுக்கு 15% வட்டி பெறானம் போட்டு கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் இவர் கொடுக்கணும். அது எவ்வளோ? 2,750. இப்போ வரிசையாக ஆட் பண்ணால் 0 5 7 7 2. அப்போ இந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த மனுஷன் எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா, வேறு கலரில் எழுதுகிறேன், 27,750 அவ்வளோதாங்க. இந்த சம் ஒன்றுமே இல்லை. ஒரு மொத்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, அதில் கொஞ்சத்தை அவர் முன்னாடியே கட்டிட்டாரு. மிச்சத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டால் இந்த சம் முடிஞ்சிடும். ஓகேவா? பாய்.